வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாலை வணக்கத்தில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க, கோயம்புத்தூருங்க. ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் டவுன் மதுரை வரைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போக போகிறோங்க. ஒரு பர்ட் ஜேர்னி தான் ட்ராவல் பண்ணி போகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16765. மேட்டுப்பாளையத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், மதுரை, கோயில்பட்டி வழியாக தூத்துக்குடி வரைக்கும் போகக்கூடிய தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வேறு ஊர் மதுரைக்கோ தூத்துக்குடிக்கோ கோவில்பட்டிக்கோ போகணுன்னு இந்த ட்ரெயின் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பழனி போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரெயின். ஓகேங்களா, இப்படிப்பட்ட ஒரு ட்ரெயினில் நம்ம பர் ஜர்னி ட்ராவல் பண்ணி போகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் போட்டிருக்கோம். ஸோ RAC டிக்கெட் இருக்குங்க. ஸோ என்ன கோச் என்ன சீட் நம்பருங்க இப்போ ஓனா உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். வெல்கம் பேக் டு பாலாஜி விலாக் டிராவல் சேனல். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. இன்னும் அரை மணி நேரம் நம்ம ட்ரெயின் வரதுக்கு 8:30 தான் கோயம்புத்தூர் டிபார்ட் பண்ணுவாங்க. ஸோ செம்ம டிமாண்டாக இருக்குது பாருங்கள் ஸ்டேஷனு. மேட்டுப்பாளையம் மெமு ட்ரெயின், கன்னியாகுமரி புனே ட்ரெயின், அந்த ட்ரெயின்லாம் தான் உள்ளே வந்திருக்கு. ஸோ அது பேசஞ்சர்ஸ்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்லாம் உட்காரதுக்காண்டி வெளியவே வந்து சேர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் உட்காந்துக்கலாம். ஸோ அந்த காலத்து நீராவி இன்ஜினுங்க என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஸோ பிளாட்ஃபார்ம் 1 அரைவல் டைம் 8:25 வருது, 8:30 டிபார்ட் ஆகும். 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஹால்ட்டு. தூத்துக்குடி பை வீக்லி எக்ஸ்பிரஸுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 1க்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து சேரன் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது, கோயம்புத்தூரோட மெயின் ட்ரெயினுங்க. நம்ம ட்ராவல் வந்து ட்ரெயினோட டைமிங் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருந்து நைட்டு 7:45 எடுத்து கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா 8:25 வந்து 5 நிமிஷம் ஹால்ட்டிங், அப்புறம் 8:30 கிளம்புது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பழனி, பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், மதுரைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 1:20 ரீச் ஆகுதுங்க. தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா காலைல 4:15 ரீச் ஆகுதுங்க. ஸோ நமக்கு டைம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தூத்துக்குடிக்கு 2 to 2 வந்து கண்டிப்பாக அந்த வண்டி எடுப்போம். அவ்வளோ தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையத்தை கண்டிப்பாக எடுப்பாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வெள்ளிக்கிழமை வந்து போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால கொஞ்சம் வேகமாக மதுரைக்கு போகணுங்கிற இந்த ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து வெள்ளிக்கிழமை 3 ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மதுரைக்கு போகிற ட்ரெயின்ஸ் இருக்குது. அது வந்து அதில் ஒரு ட்ரெயின் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம். மீதி 2 ட்ரெயினில் வந்து ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் வரைக்கும் போகக்கூடிய சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இன்னொரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா தாதர்லேருந்து கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் வழியாக திருநெல்வேலி போகக்கூடிய ஸோ அந்த வண்டி இருங்க. ஸோ அது மதுரை வழியாக போகும். அந்த வண்டி 7:35க்கு கோயம்புத்தூர் நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா 7:30ங்க. ஸோ 5 நிமிஷம் டிஃபரெண்ட்டில் 2 வண்டியும் கிளம்புங்க. ஆனால் அந்த தாதர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா மான்சூன் டைமுங்க. கேரளா சைடில் கர்நாடகா சைடில் மான்சூன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங்கில் டைமிங்கை சேஞ்ச் பண்ணுவாங்க. அது என்னங்கிறத நம்ம போக ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய தூத்துக்குடி எக்ஸ்பிரஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு SLRD, ஒரு 2 அன்ரிசர்வ், ஒரு 2 டயர் AC, 2 தேர்ட் டயர் AC, 9 ஸ்லீப்பர், பேக் சைடு 2 அன்ரிசர்வ், SLRD கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 18 கோச்சஸ் இந்த வண்டிக்கு இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ICF ரேக்கில் இருக்கக்கூடிய கோச்சஸ் தாங்க. கைஸ், முன்னாடி வந்து கன்னியாகுமரி புனே எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா உள்ள கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க கன்னியாகுமரி புனே எக்ஸ்பிரஸே உள்ளே வருது பிளாட்ஃபார்ம் 3ல். முன்னாடி வந்து உள்ளே வந்து வண்டி வந்துட்டு சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஸோ இப்போ தான் வண்டி உள்ளே வருது. செம்ம டிமாண்டான ஒரு ட்ரெயினுங்க இந்த வண்டி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் வந்து பிளாட்ஃபார்ம் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோயம்புத்தூர் ஜங்ஷனை பொறுத்தளவு. ஸோ செம்ம க்ரௌடுங்க. அந்த பக்கம் க்ரௌட் இருக்குது, இந்த பக்கம் க்ரௌட் இருக்குங்க நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய தூத்துக்குடி எக்ஸ்பிரஸுக்கு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற கோச் வந்து பார்த்தீங்கன்னா S9ங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு RAC சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 55 சைடில் தான் RACயை பொறுத்தளவு. ஸோ வண்டி கிளம்புனதுக்கப்புறம் யாராவது வரலைன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்டாக மாற்றி கொடுத்துருவாங்க. அது அப்போ என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் 8:25க்கு பிளாட்ஃபார்ம் 1 கோயம்புத்தூர் ஜங்ஷனில் வந்துகிட்டு இருக்குங்க.
ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் வந்துச்சுங்க. S9 கோச்சு எக்ஸ்பிரஸ். நம்ம சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 55 தான் இருக்குங்க. அப்படியே உள்ளே ஏறுவோம். ஸோ நான் இந்த கோயம்புத்தூர் தான் போர்டிங் அதிகமாக இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இந்த வண்டிக்கு வந்து போர்டிங் அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து கொஞ்சம் போர்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் பழனியில் கொஞ்சம் போர்டிங் இருக்குங்க. மதுரையில தூத்துக்குடிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ல் சிட்டிக்கு முன்னாடி வீக்லி எக்ஸ்பிரஸா போற ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில தான் ட்ரெயின் இருக்கும். அது மைசூர் தூத்துக்குடி பாத்தீங்கன்னா அந்த வண்டி தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ட்ரெயின்ஸ் அவ்வளவா எதுவுமே கிடையாதுங்க மதுரைக்கு. ஓகா தூத்துக்குடி இருக்கு, அதுவும் வீக்லி எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் 8:30க்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிணத்துக்கடவு தான் அடுத்த ஸ்டாப்பிங். கிளம்பி ஆமாம் ட்ரெயின் ஏரியாச்சு கிளம்பிடுச்சு. ரெண்டரைக்கு சாப்பிடுவேன். பெங்களூர் வந்தே பாரத்துங்க. கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் வந்தே பார்த்து அந்த வண்டியோட எம்டி ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் இருந்து இப்போ வெளியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ போதனூர் ஜங்ஷனை வந்து நம்ம ட்ரெயின் இப்போ ஸ்கிப் பண்ணி வச்சுங்க. ஸ்டாப்பிங் கிடையாது போதனூர் ஜங்ஷனுக்கு. ஸோ போதனூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா லைன் இங்கே தான் பிரியும். லெஃப்ட் சைடில் வந்து கேரளா லைனு, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடைய லைனுக்கு வண்டி பிரியுதுங்க. ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷனில் பார்த்தா நைட்டு டின்னருக்கு நம்ம தோசை வாங்கியிருக்கோம். ஸோ பார்சல் வந்து 40 ரூபா தான், 2 தோசை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அதை சாப்பிட்லாம். ஸோ நைட்டு டின்னருங்க 2 தோசை இருக்குது அவர் சொன்ன மாதிரியே. அது போக சட்னி அண்ட் சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வந்து நல்லா தாங்க இருக்குது. சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, பருப்பு சாம்பார். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் சாப்பாடு ட்ரை பண்ணால் சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுனா நல்லா தான் இருக்குது, ஒர்த்து தான். கைஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வந்து நம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. செம்ம டேஸ்ட், தோசை சாம்பார்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருந்து தூத்துக்குடி போகணும்னா இந்த ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் தான் இருக்கு, வேற ட்ரெயின்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. கொரோனாக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தூத்துக்குடி டு கோயம்புத்தூர் லிங்க் எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி ஆப்ரேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து அதுல ஒரு 6 ப்ரொஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸ்லீப்பர் ஆட் ஆயிருக்கும், அண்டர்சனும் ஆட் ஆயிருக்கும். அந்த வண்டி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி வந்து மணியாச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகர்கோவில் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பேக் சைட்ல ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து தூத்துக்குடி கோயம்புத்தூர் அப்போ ஆப்ரேட் பண்ணாங்க. பட் பாத்தீங்கன்னா அந்த வண்டி வந்து அப்படியே காணாம போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி பதிலா தான் இந்த மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து கோயம்புத்தூர் தூத்துக்குடி உடனே யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் தான் வீக்கெண்ட் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை இந்த வண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நீங்க மதுரைக்கு போகணும்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெஸ்டாவும் ரொம்ப ஷார்டஸ்ட் ரூட் பொள்ளாச்சி பழனி போகக்கூடிய ஒரு ட்ரெயினுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிஃபோராக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 9:04 கிணத்துக்கடவு ஸ்டேஷன் அரைவல் ஆயிருக்குங்க. 9:14 வரணும். ஸோ 9:04 வந்துருச்சு. ஸோ 10 நிமிஷம் ஹால்ட்டிங் தான் இந்த ஸ்டேஷனில் இப்போது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா போர்டிங்ஸ் பீப்புள் இருக்காங்க.
ஸோ அன்ரிசர்வ் க்ரௌடு. ஸோ நம்ம ஒன்று வந்து பிஃபோராகவே வந்துருச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுல இன்னொரு ட்ரெயின் ஒன்று உள்ளே வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய கோயம்புத்தூர் பேசஞ்சர். ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு கோயம்புத்தூர் டு மன்னார்குடி வரைக்கும் போகக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸுடைய ரேக் ஷேரிங்ஸில் ரன் ஆகக்கூடிய ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். கிட்டத்தட்ட அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அது போக இன்னும் 2 ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங் இருக்குது. டோட்டலாக 4 ட்ரெயினோட ரேக் ஷேரிங் ஆப்ரேட் ஆகிற ஒரு ட்ரெயின் தான் இப்போ வரப்போகுது. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பேசஞ்சர், பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பேசஞ்சர். பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பேசஞ்சர் அரைவல் ஃபார் கிணத்துக்கடவு ஸ்டேஷனுங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு மன்னார்குடி, திரும்பி மறுநாள் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு நாகர்கோவில், நாகர்கோவில் டு கொல்லம் பேசஞ்சராக இந்த வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகும். அடுத்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ்ஸு ஒரு சூப்பர்ஃபாஸ்ட் கேட்டகரியில் ஆப்ரேட் ஆகுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 வண்டியை இந்த ரேக்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. வண்டி எல்லாமே ஸ்லீப்பர் தான், எல்லா ஸ்லீப்பருமே அன்ரிசர்வ் தான். பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு பேசஞ்சர் ட்ரெயினுக்குரிய ஃபேர் மட்டும் தான் வாங்குவாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் டிலே. 9:15க்கு டிபார்ட் ஆகணும், 9:22க்கு டிபார்ட் ஆகுது. 7 நிமிஷம் டிலேயோட கிணத்துக்கடவு ஸ்டேஷனும் டிபார்ட் ஆகுதுங்க வண்டி. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் இங்கே கூட உட்காருங்க. ஸோ இந்த வியூ பாருங்கள், கிணத்துக்கடை சின்ன கிராமங்க இந்த ஊர். செம்மையாக இருக்குது லைட்டிங்கோட பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஆரஞ்சு லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஹைவே, சிமெண்ட் ரோடு ஹைவேங்க. பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் சிமெண்ட் ரோடு தான், ஃபுல்லாக தார் ரோடே இருக்காது இந்த ஹைவேல. அப்படிப்பட்ட ஒரு ஹைவே இது. அடிக்கூடாது, ஊர்மையானதை கேட்கணும். நீ என்ன படிக்கிறேன்னு தெரியல, அடிச்சுருவேன். அதெல்லாம் பண்ண ஒரு 10 நிமிஷம் டிலேயோட நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ பொள்ளாச்சி ஜங்ஷன் அரைவல் ஆகிருக்குங்க. 9:30க்கு வரணும், 9:40க்கு பார்த்தீங்கன்னா வண்டி உள்ள அரைவல் ஆகிக்கிட்டு இருக்குது. பொள்ளாச்சி ஜங்ஷனை பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா காணொலி காட்சி மூலயமா ஸ்டேஷனை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அமிர்த் பாரத் ஸ்கீமில் வந்து ரெடி ஆகிருக்கு ஸ்டேஷனு. வர ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் ஆகுதுங்க பொள்ளாச்சி ஜங்ஷன். ஸோ உண்மையிலே பொள்ளாச்சி ஜங்ஷன் வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ நாளை கழிச்சு வந்து பிரதமர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த் பாரத் ஸ்கீமில் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க ஸ்டேஷனை. ஸோ வண்டி வந்து 10 நிமிஷம் டிலே, பட் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் வந்து டிபார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 10 டிலேயோட வந்த செகண்டுக்கு டிபார்ட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஹால்ட்டிங் பொள்ளாச்சி ஜங்ஷனில். மார்னிங் டைமில் பொள்ளாச்சி நிறைய தடவை வந்திருக்கோம், பட் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஃபஸ்ட் டைம் வரோங்க. எப்படி இருக்கு பாருங்க, லைட் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. நாளை கழிச்சு கிராண்ட் இனாகிரேஷன் ஃபார் பொள்ளாச்சி ஜங்ஷன். ஸோ பொள்ளாச்சி ஜங்ஷன் 10 நிமிஷம் டிலே. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி, ஒட்டச்சந்திரம், திண்டுக்கல்லுங்க ஸ்டாப்பிங் எல்லாமே. அப்புறம் வந்து மதுரை ரீச் ஆனே மதுரை போய் நம்ம வீடியோ என் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடுமலைப்பேட்டையும் கவர் பண்ணிடுவோம், பழனியும் கவர் பண்ணிடலாம், ஒட்டச்சந்திரம் கவர் பண்ணலாம், திண்டுக்கல் கவர் பண்ணலாம். திண்டுக்கலுக்கு அப்புறம் தான் டபுள் ட்ராக் ஃபுல் அண்ட் ஃபுல். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திண்டுக்கல் வரைக்கும் சிங்கிள் ட்ராக் தான். ஸோ அதனால் ஒரு வண்டி வருதுன்னா ஆப்போசிட் ஒரு வண்டி வரும்போது இந்த வண்டி நின்று தான் ஆகணும். பட் பார்த்தீங்கன்னா நம்ம கிராசிங்ஸ் எதுவுமே கிடையாது திண்டுக்கல் வரைக்கும். ஸோ டேரெக்டாக வண்டி பார்த்தீங்கன்னா வெயிட்டை தாங்க இருக்கும், உடல கிராசிங்ஸ் எதுவுமே கிடையாது இந்த வண்டிக்கு. ஒரு 3 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட் பண்ணுறாங்க பொள்ளாச்சி ஜங்ஷனில் இருந்து.
போடுறேன். நமக்கெல்லாம் ட்ரெயின்ல லோயர் இருக்கிறதெல்லாம் ஒரு வரம்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆர்ஏசி டிக்கெட்ல இருந்து கன்ஃபார்ம் ஆகுறதா இது ரொம்ப பெரிய வரம். அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து கேபின்ல வந்து வயசானவங்கனால டிக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து அப்பரை கொடுத்து அவங்க வந்து லோயரை கொடுத்தாங்க. அந்த வயசானவங்க பாத்தீங்கன்னா அப்பர் கிடைச்சிருச்சு, அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து அப்பர் தான் உட்கார போறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன் அரைவல் ஆகும் போது அப்பர்ல இருந்து கீழே இறங்கி வந்து ஒவ்வொன்னா கவர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து 10 ஆகுது. உடுமலைப்பேட்டை வண்டி அரைவல் ஆக போகுங்க. ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உடுமலைப்பேட்டை அரைவனதுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு அப்பர்ல போய் உட்காந்துருவோம். படுத்துட்டு கொஞ்சம் கேம் விளையாண்டு திருப்பி பழனி வரும்போது அப்புறம் வரும்போது இன்னும் வரும்போது முதல்ல இடத்த கீழே இறங்கிட்டு வீடியோ ஒவ்வொன்னா கவர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஒரு 15 நிமிஷம் டிலேயோட நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடுமலைப்பேட்டை ஸ்டேஷன் உள்ள அரைவல் ஆகுதுங்க. பிளாட்ஃபார்ம் ஒன்று தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க உடுமலைப்பேட்டையில் இந்த ட்ரெயினுக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் க்ரௌட் இருக்குங்க. நிமிஷம் ஹால்ட்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உடுமலைப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நல்ல கூட்டம் இருந்துச்சு. அன்ரிசர்வில் பேக் சைட்லையும் பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட் சைட்லையும் பார்த்துருப்பீங்க, நல்ல க்ரௌடு. ஸோ வண்டி இப்போ டிபார்ட் ஆகுது. கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. ரொம்ப கூலிங் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியமான கூலிங்கு உடுமலைப்பேட்டை சைடில். ஸோ அடுத்த ஸ்டாப் பழனி தான் நமக்கு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா பழனிக்குள்ளே அரைவல் ஆக போதுங்க. பழனி முருகனுடைய டெம்பிள் சூப்பராக தெரியுது பார்த்தீங்கன்னா வியூ. நைட் டைம் நல்லா பிரைட்டாக இருக்குது லைட்டெல்லாம் போட்டு.
ஸோ காமன் நேரம் டிலேயோட 10:52க்கு நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பழனி ஸ்டேஷன் அரைவலாக இருக்குங்க. ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து திண்டுக்கல் போகிற வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து இந்த வண்டிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரிசர்வேஷனும் சரி அன்ரிசர்வும் சரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த ட்ரெயினை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாருமே அதிகமான பேர் வந்து புக் பண்ணுறாங்க. அதிகமான போர்டிங் ஆகுது, டீபோர்டிங் ஆகுது. ஸோ அடுத்து திண்டுக்கல்லாம் ஒட்டச்சந்திரம் திண்டுக்கல் தான் அடுத்த ஸ்டாப்பிங். திண்டுக்கல்லாம் டபுள் ட்ராக் லைன் தான். அடுத்து நான் ஸ்டாப் டேரெக்டாக மதுரை திண்டுக்கல் விட்டுட்டோம்னா டேரெக்டாக மதுரை தான். நிறையா கிராசிங்ஸ் வந்து திண்டுக்கலுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அதை கவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வெறும் 2 நிமிஷம் தாங்க ஹால்ட்டிங்கு. வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட் பண்ணுறாங்க 10:54க்கு. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது திண்டுக்கல் ஜங்ஷன் அரைவலாக இருக்குங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி 5 நிமிஷம் ஆகுது. ஸோ வண்டி பிஃபோராக இருக்குது. ஸோ 12:15 வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் போகக்கூடிய வண்டி. ஸோ திண்டுக்கல்லேருந்து இப்போ டிபார்ட் ஆகுது. ஸோ ஒரு 5 நிமிஷம் டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் 12:20க்கு திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகுதுங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. அடுத்த ஸ்டாப்பிங் நம்ம மதுரை ஜங்ஷன் தான். ஸோ உடல வந்து டபுள் ட்ராக் லைன் தான். ஆப்போசிட் ட்ரெயின்ஸ் வரும். ஸோ முன்னாடி ஸ்பேஸை கவர் பண்ணி காமிக்கிறேன். வரப்புற ட்ரெயின் வந்து தான் பெல் சிட்டி மேக்ஸிமம் அது வந்து இப்போ கொடைக்கானலோட தாண்டிடுச்சு. ஸோ நம்ம வண்டி போகிறப்போ அந்த வண்டி வரும்னு நினைக்கிறேன். அம்பாத்துறை நியரில் அப்படி வராத பட்சத்துக்கு கவர் பண்ண முடியாது. அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து பெங்களூர் வரைக்கும் போகக்கூடிய பெங்களூர் எக்ஸ்பிரஸ் தான் கவர் பண்ண முடியும். அதை கவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கலாம் 3 ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 7:30க்கு நாகர்கோயில் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து 7:35க்கு திருநெல்வேலி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அப்புறம் 8:30க்கு நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெயின் இருக்குங்க. நான் நைட் வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைமில் வர நினைக்கிறேன். கிளம்பக்கூடிய ட்ரெயின்ஸுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஆக்சுவலாக நிறையா ட்ரெயின்ஸ் கிளம்புற நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது மதுரை டு கோயம்புத்தூருக்குன்னு. அதெல்லாம் சொல்ல ஈவினிங் டைமில் கிளம்பக்கூடிய வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைமில் கிளம்பக்கூடிய இந்த 3 ட்ரெயின்ஸ் மட்டும் தான். அதில் ஒவ்வொரு ட்ரெயின் பார்த்தா ஒரு மணி போயிட்டுருக்கேன் மதுரைக்கு. இப்போ 12:20க்கு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் சூப்பர்ஃபாஸ்ட் நியர்பை மதுரையில் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா தாதூர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாதூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகக்கூடிய சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அது மதுரைக்கு திண்டுக்கல் நடுவில் இருக்குது. இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து டிபெண்டாக இருக்குது. அதில் 3 ட்ரெயின் 1 தான் வரும். அந்த 2 ட்ரெயின் ஒரே ரூட்டு, இந்த ட்ரெயின் மட்டும் வேறு ரூட்டில் போகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு.
போய் மதுரை ஜங்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கூடநகர் அரைவல் ஆயிருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. ஸோ மதுரை ஜங்ஷன் உள்ள அரைவல் டைம் 1:20 தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பிஃபோராகவே நம்ம மதுரை சிட்டி நியரில் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி சூப்பர் எக்ஸ்பிரஸும் நம்ம திருநெல்வேலி சூப்பர் எக்ஸ்பிரஸ் 2 வண்டி பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷனில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வண்டி கிளம்புனதுக்கப்புறம் தான் நமக்கு சிக்னல் கிளியர் ஆகும். ஸோ அது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா நம்ம கூடநகர் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோ கிளியர் ஆகிடுச்சுங்க. ஸோ டேரெக்டாக வந்து வைகாத்துக்கிட்ட போட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வண்டி கூட நிற்காது. ஸோ வந்து கிளம்பிடும் வண்டி. திருக்குறள் சிறுவாஸ் எக்ஸ்பிரஸுங்க ஃப்ரம் கன்னியாகுமரி டு ஹசரத் நிசாமுதீன். ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையிலேருந்து வெளியே வருது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை உள்ளே போய்கிட்டு இருக்கோங்க. க்ரௌடை பாருங்கள், சரியான க்ரௌடு வண்டிக்கு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மதுரை ஜங்ஷனுக்குள்ளே அரைவல் ஆகுதுங்க. டைம் வந்து 1:15 ஆகுது. சாரி 1:10 ஆகுதுங்க, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ வண்டி பிளாட்ஃபார்ம் 3க்குள்ளே அரைவல் ஆகுது. வண்டி உள்ளே அரைவல் ஆகுது. ஒரு வண்டி நிற்கிது பாருங்கள், தாதர் சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் தாதர் டு திருநெல்வேலி போகக்கூடிய வண்டி. அந்த வண்டி உள்ளே நிற்கிதுங்க. பிளாட்ஃபார்ம் 1ல் ராமேஸ்வரம் ஓகா, பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா தாதர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி வண்டிங்க. ஸோ இந்த வண்டி தாங்க தாதர் திருநெல்வேலி சூப்பர் எக்ஸ்பிரஸ். இது கோயம்புத்தூர்லேருந்து 7:35 வெள்ளிக்கிழமை மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த வண்டி. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா உள்ள அரைவல் ஆயிருக்குங்க பிளாட்ஃபார்ம் 3ல். ஸோ வாங்க அப்படியே வெளியே போய்ட்டு வீடியோ எண்ட் பண்ணலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு ஒரு சூப்பரான ட்ரெயினில் பிஃபோராகவே வந்து ரீச் ஆகிட்டோங்க. பிளாட்ஃபார்ம் 3ல் வந்து வண்டி 1:10க்கெலாம் அரைவல் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வர்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின், கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி போகிறதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின், தரமான ஒரு ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போது தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு செஷன் நம்ம ஃபாலோ பண்ணி கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ டைம்லாம் நல்லா பார்த்து நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த டைமில் ட்ராவல் பண்ணியிருந்தா எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடியா ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வேற ஒரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அனைவருக்கும் டாடா, பை பை, see you.